வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த ஒரு வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்கு மிக மிக முக்கியமான தகவல்களை பற்றி தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பள்ளி கல்வித்துறையில சற்று முன் வந்த அந்த ஒரு முக்கியமான தகவல்கள் என்ன? அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, டிஆர்பில ஆனுவல் பிளானர் எல்லாமே வெளியிட்டிருப்பாங்க. ஆனுவல் பிளானர பார்த்துட்டு நெறைய ஆசிரியர் பெருமக்கள் வந்து குழம்பி போயிருக்காங்க. இப்படியெல்லாம் ஒரு ஆனுவல் பிளானர் வெளியிடுறதுக்கு வெளியிடாமலே இருந்துக்கலாமே. ஸோ இத எப்பதான் எங்களுக்கு தேர்வு நடத்தி முடிப்பாங்க? அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு குழப்பத்துல டீச்சர்ஸு எல்லாருமே டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி எல்லா கேண்டிடேட்டுமே இந்த ஆனுவல் பிளானர பார்த்தானையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய அளவுல குழம்பி போய் தான் இருக்காங்க. நேத்து ஒரு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆனுவல் பிளானர்ல. ஸோ அது இருக்கிற அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா, புதிய அறிவிப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்திருக்கு டிஆர்பியில். ஸோ ஆனுவல் பிளானர் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அதோடைய சிம்பிளிஃபை தான் நான் இப்போ சொல்கிறேன். ஸோ ஆல்ரெடி நடந்த எக்ஸாம்லேருந்து இப்போ இதை வந்து அப்படியே மாடிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த தேதியில் இருக்கிற ஆனுவல் பிளானர் இந்த தேதிக்கு மாற்றம் செய்யப்படுகிறது. இந்த தேதியில் இருக்கிற ஆனுவல் பிளானர் இந்த தேதிக்கு மாற்றம் செய்யப்படுகிறது. இப்படி ஒரு ஆனுவல் பிளானர் வந்து பார்த்தீங்கன்னா தற்சமயம் வெளியிட்டிருக்கிறது மக்கள் மத்தியில் ரொம்ப ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா குழம்பி போயிட்டு இருக்காங்க. ஸோ மேலும் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப கூட ஆனுவல் பிளானர் வந்து டென்டேட்டிவான ஆனுவல் பிளானர் தான் மாற்றம் செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த டிஆர்பியோடைய ஆனுவல் பிளானர் மீண்டும் 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 மாறும் அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்க்கலாம். ஸோ டிஆர்பியில் தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பா என்ன வர இருக்கு அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியா இருக்கு. ஸோ டிஆர்பியோடைய ஒரு சின்ன விஷயம்தான். என்ன அந்த சின்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெட்ல பாஸ் பண்ணவங்களுக்கான கோர்ட்ல கேசஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. அதோடைய இறுதி தீர்ப்பு இன்னைக்கு இந்த வாரத்தில் ஆகிய வெள்ளிக்கிழமை ஆகிய இன்று வெளியாகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கு. இப்போ வெளியாகல அப்படின்னா அடுத்த வாரத்தில் தான் கண்டிப்பாக. ஓகேங்களா? ஸோ ஆனுவல் பிளானர்ல குறிப்பிட்ட மாதிரி டிஎன் டெட் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் தான் வெளியிடுப்பாங்க இரண்டாவது டெட்டு. அதே மாதிரி டிஎன் டெட்டு மே மாதம் நடத்த வேண்டிய தேர்வு ஜூலையில் நடத்துறதும், பிடிஎஸ்டன் பிஇ மற்றும் பிஆர்டி மார்ச் மாதம் நடத்துறது ஜூலை மாதமும், பிப்ரவரி மாதத்தில் நடக்கிற அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் திருவள்ளுவர் யூனிவர்சிட்டியை ஜூன் மாதமும், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்ணா யூனிவர்சிட்டியை மே மாதமும் மாற்றிருக்காங்க. செட்டு வந்து செப்டம்பர், ஜூலையில் நடத்தக்கூடிய செப்டம்பர். ஸோ ரெண்டு டெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜூலையில் ஒரு டெட்டும் டிசம்பரில் ஒரு டெட்டும் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அடிஷன் ஆர் ரிலேஷன் எக்ஸாமினேஷன் மென்ஷன் த பிளானர். ஆல்ரெடி இந்த பிளானர்லேயே நாங்கள் குறிப்பிட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி டிஆர்பி சைடில் வெளியிட்டிருக்காங்க. ஸோ முதுகலை பட்டதாரியுடைய ஆசிரியர்கள் 1000 ஆசிரியர்கள் கூடுதலாக நிரப்பப்படும். எக்ஸாமுடைய செகண்ட் சிவி லிஸ்ட்டு விரைவில் பப்ளிஷ் ஆகும் அப்படின்ற மாதிரி சில கருத்துக்கள் நமக்கு வந்துட்டு இருக்கு. எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக பிஜிடிஆர்புடைய வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் செய்யப்படலாம். ஒருவேளை முதுகலை பட்டதாரியில் கூடுதலான வேகன்சிஸுகள் ஒதுக்கப்படுவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நம்ம பள்ளிக்கல்வித்துறை சார்பாக நமக்கு வெளியிட போறாங்க. ஸோ பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ பள்ளிக்கல்வித்துறையில் அடுத்து சில முக்கியமான தகவல்கள் நமக்கு வந்திருக்கு. அந்த தகவல்கள் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா 2025-26 ஆண்டிற்கான பள்ளிக்கல்வித்துறையுடைய இறுதி வழிகாட்டு நெறிமுறைகள். ஸோ என்னென்ன வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேர்விற்கான அனைத்து தொடக்க பள்ளிகளும் உரிய நேரத்தில் வழங்கி மதிப்பீட்டினை நடத்திடவும், நடுநிலைப் பள்ளிகளில் உள்ள வினாத்தாள்கள் பதிவிறக்கம் செய்து மதிப்பீட்டினை மேற்கொள்ளவும் பின்வரும் வழிகாட்டுதல். ஸோ 1 to 5க்கு வகுப்புகளுக்கு ஒரு வழிகாட்டுதல், 5 to 10க்கு 11, 12க்கு இப்படி வழிகாட்டுதல் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி வழிகாட்டு நெறிமுறைகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் சார்பாக பள்ளிக்கல்வித்துறை இவர்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. அதை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா தயவுசெய்து இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு என்னென்ன விதிமுறைகளை செய்யணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 6 to 8க்கு வந்து பார்த்தீங்கன்னா வினாத்தாள்கள் அனைத்தும் மாநில மதிப்பீட்டு புலம் வாயிலாக exams.in-rules.gov. இந்த இணையதளத்தின் மூலமாகத்தான் உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வினாத்தாள்களை பதிவிக்கும் போதுக்கான 14417 என்ற கட்டணமில்லா தொலைபேசியை நீங்கள் பயன்படுத்தி உங்களோட சந்தேகத்தை செக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் டிஆர்பியோடைய சிபி வந்து பார்த்தீங்கன்னா ரத்து செய்ய போகிறதா சொல்லியிருக்காங்க. விரைவில் இதற்கு உண்டான அப்டேட்டையும் நம்ம பார்க்கலாம். 149 ஜியோவை ரத்து செய்யறதுக்கு உண்டான புதிய அப்டேட் வந்து வர இருக்கு.
ஸோ கண்டிப்பா இதற்கான அப்டேட்கள் வந்து ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் சார்பாக வெளியாகலாம் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். தேர்வு மற்றும் பள்ளிக் கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்க நம்முடைய சேனலோட இணைந்தீர்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம். தேங்க் யூ.